ஆன்மீக ஐதீகங்கள். திருக்கார்த்திகை தீபம். வருடம் முழுவதும் கோயில்களிலும் வீடுகளிலும் காலை மற்றும் மாலையிலும் விசேஷ நாட்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது நம் வழக்கம். ஆனால் ஒளிவடிவமாக உள்ள இறைவனை ஒளிவடிவமாக, அதாவது தீபங்கள் ஏற்றி வழிபடுவதற்கெனவே சிறப்பான நாள் ஒன்று உண்டு. அத்தகைய திருநாளைத்தான் திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம். இறைவன் ஜோதி வடிவானவன், அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்பதை உலகிற்கு சிவபெருமான் உணர்த்திய தினமே கார்த்திகை தீப திருநாளாகும். அடிமுடி காண முடியாத சிவனே என்ற சொல்லுக்கு வலு சேர்க்கும் விதமாக சிவனின் அடிமுடியை காண புறப்பட்டு தோற்றுப்போன பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சி கொடுத்த தினத்தைத்தான் நாம் திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம். மழைக்காலத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் ஆன்மீக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் அறிவியல் காரணமாகவும் தான் அமைந்துள்ளது என்று ஒரு தகவல் கூறப்படுகிறது. மழை காரணமாக வீட்டில் அதிக ஈரப்பதத்தால் பூஞ்சைகள் சுவர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது படர்ந்திருக்குமாம். நாம் வீட்டில் சாதாரணமாக வழிபாட்டின் போது ஓரிரு தீபங்களைத்தான் ஏற்றுவோம். ஆனால் தீப திருநாள் அன்று பல தீபங்களை ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் உள்ள ஈரப்பதமும் பூஞ்சைகள் குறையவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் பக்தர்கள் கோயில்கள் மற்றும் அவரவர் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் இருளானது விலகி ஒளி பெருகும் என்பது ஐதீகம். திருக்கார்த்திகை தீப திருநாளன்று பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலையில் மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அண்ணாமலையாரையும் மகாதீபத்தையும் தரிசித்துவிட்டு 6-5 மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும். அண்ணாமலை என்னரசே, உண்ணாமூளை பொன்னரசே, தாயோடு நிற்பவரே, தாய்பாதியானவரே, அருணாச்சல ஈஸ்வரனே, ஆதி அந்த மாணவனே, வெம்பாமை மாணிக்கமே, உஞ்சோதி என்னெதிரே. இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். அதிகபட்சமாக 51, 101 என்று எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். விளக்குகள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருப்பது அவசியமாக கருதப்படுகிறது. பெரிய சிறிய மண் அகல் விளக்குகளும் குத்துவிளக்கும் ஏற்றி வைக்கலாம். முதலில் வாசலில் கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டின் வாசல் நிலைவாசலிலும் வீட்டிற்குள் பூஜை அறையிலும் வரவேற்பறையிலும் விளக்கேற்ற வேண்டும். அதன் பிறகு வீட்டின் எல்லா அறைகளிலும் மாடங்களிலும் அனைத்து இடங்களிலும் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏற்றி தீப வெள்ளத்தில் இல்லம் இருக்குமாறு வைக்க வேண்டும். பொதுவாக பசுநெய்யில் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பிக்கை. அதனால் தீப திருநாளில் குறைந்தபட்சம் ஒரு நெய் விளக்காவது ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலில் ஏற்றப்பட்ட தீபம் 30 நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது. பிறகு எடுத்து விடலாம். வீட்டின் பிற இடங்களில் ஏற்றிய தீபத்தில் அடிக்கடி எண்ணெய் விடவோ திரியை தூண்டிவிடவோ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீபங்கள் தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிடலாம். நேயர்களே, நாம் விளக்கேற்றும் வேளையில் திருமகள் இல்லத்தில் உறைந்திருப்பதாக ஐதீகம். அதுவும் திருக்கார்த்திகை தீப தினத்தில் நம் இல்லங்களில் தீபங்கள் ஏற்றி
வைக்க முப்பெரும் தெய்வங்கள் முப்பெரும் தேவியர்களுடன் 30 முக்கோடி தேவர்களின் ஆசியும் கிடைக்கும் என்பதால் திருக்கார்த்திகை தினத்தில் நம் இல்லங்கள் முழுவதும் நிறையுமாறு தீபம் ஏற்றி வைப்போம். தீப ஒளியின் மூலம் இறைவனின் பரிபூரண அருளை பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். திருக்கார்த்திகை தீபம்.